அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இது துபாய் செய்திகள். இன்று 2020ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 2ஆம் தேதி. செய்தி வாசிப்பவர் ஃபாத்திமா ரிஸ்வானா. அமெரிக்க தேசிய தினத்தை முன்னிட்டு 49 GB இலவச மொபைல் டேட்டா வழங்கும் எட்டிசலாட். ஐக்கிய அரபு அமீரகத்தின் 49வது தேசிய தினத்தை முன்னிட்டு அமெரிக்கத்தின் தொலைத்தொடர்பு நிறுவனமான எட்டிசலாட் தனது வாடிக்கையாளர்களுக்கு 49 GB இலவச மொபைல் டேட்டாவை வழங்குவதாக அறிவித்துள்ளது. ஐக்கிய அரபு அமீரகத்தின் மிகப்பெரிய தொலைத்தொடர்பு நிறுவனமான எட்டிசலாட் இந்த இலவச மொபைல் டேட்டாவை டிசம்பர் 2 மற்றும் 3 ஆகிய 2 நாட்களுக்கு வழங்க இருக்கிறது. மேலும் எட்டிசலாட் அப்ளிகேஷனில் #49 என்று டயல் செய்வதன் மூலம் வாடிக்கையாளர்கள் இந்த சலுகையை பெற முடியும் என்றும் எட்டிசலாட் நிறுவனம் தெரிவித்துள்ளது. நான் அபுதாபியின் இளவரசர் பேசுகின்றேன். எதிர்பாராத போன் கால் மூலமாக குடும்பங்களை திகைக்க வைத்த அல் நஹ்யான். அபுதாபியின் பட்டத்து இளவரசரும் அமெரிக்க ஆயுதப்படையின் தலைமை துணை தளபதியுமான பெருமதிப்புக்குரிய ஷேக் முகமது பின் ஷாயித் அல் நஹ்யான் கோவிட்-19க்கு எதிராக அமெரிக்கத்தின் போரில் உயிரிழந்த வீரர்களுடைய குடும்பங்களுக்கு போன் மூலமாக அழைத்து பேசியுள்ளார். எதிர்பாராத நேரத்தில் இளவரசரிடமிருந்து வந்த போன் காலினால் மக்கள் திகைப்படைந்துள்ளனர். நமது சமூகத்தின் அங்கமாக நம்முடன் வாழ்ந்து நம்முடைய பாதுகாப்புக்காகவும் சமூகத்தின் ஆரோக்கியத்திற்காகவும் உழைத்ததற்கு அமெரிக்கம் என்றென்றும் இந்த வீரர்களுக்கு நன்றி செலுத்தும். டாக்டர் சுதீர் ராம்பவ் வஷிம்கர், நர்ஸ் லெஸ்லி ஒரியோனி, அன்வர் அலி, அகமது அல் சபை, டாக்டர் பாசம் பர்னி போன்ற வீரர்கள் நம்முடைய நலனுக்காக அவர்களுடைய உயிரை விலையாக கொடுத்திருக்கின்றார்கள். அமெரிக்கம் என்றென்றும் அவர்களுடைய பெயர்களை நினைவில் வைத்திருக்கும். அமெரிக்கத்திற்காக இன்னுயிரை இழந்தவர்களின் குடும்பங்களுக்கு என்றென்றும் நமது நாடு உறுதுணையாக நிற்கும் என்று அல் நஹ்யான் போனில் பேசும்போது குறிப்பிட்டுள்ளார். தங்களுக்கு போன் கால் மூலம் ஆறுதல் அளித்ததற்கும் அமெரிக்கத்தின் வளர்ச்சிக்கும் முன்னேற்றத்துக்கும் உழைக்கும் தலைவர்களுக்கு மக்கள் நன்றி தெரிவித்துள்ளனர். அது மட்டுமில்லாமல் பொதுமக்களின் மீது இளவரசர் காட்டுகின்ற பரிவுக்கு நன்றி கடன்பட்டுள்ளதாக அவர்கள் மேலும் குறிப்பிட்டுள்ளனர். அமெரிக்கத்திற்காக அவர்கள் உயிரிழந்தது தங்களுக்கு பெருமை அளிப்பதாகவும் அல்லாஹ் அவர்களுடைய ஆன்மாவிற்கு அமைதியை கொடுக்கட்டும் எனவும் வலுவான தலைமையின் கீழ் அமெரிக்கம் பாதுகாப்பும் ஆரோக்கியமும் பெற்று நீடூழி வாழ வாழ்த்துவதாக கோவிட்-19 உயிரிழந்தவர்களின் குடும்ப உறுப்பினர்கள் தெரிவித்துள்ளனர். உயிர் நீத்தவர்களின் புகழை அமெரிக்க குடிமக்களும் குடியிருப்பாளர்களும் பரப்ப வேண்டும் எனவும் அவர்கள் நமக்கெல்லாம் முன்னுதாரணமாக திகழ்ந்ததாகவும் அவர்களுடைய தியாகத்தின் மதிப்பை நாம் அனைவரும் உணர வேண்டும் என்றும் இளவரசர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். 2020ஆம் ஆண்டுக்கான அமெரிக்கத்தின் டாப் 10 சாதனைகள். உலகமே கோவிட்-19 தாக்கத்தால் கட்டுண்டு இருக்கையில் அமெரிக்கம் இந்த ஆண்டு பல்வேறு துறைகளில் பல்வேறு வகையிலான சாதனைகளை செய்திருக்கிறது. 2020ஆம் ஆண்டுக்கான அமெரிக்கத்தின் டாப் 10 சாதனைகள் இவை. விண்வெளி மற்றும் அறிவியல். செவ்வாய் கிரகத்துக்கு ஹாப் விண்கலத்தை ஏவியது. நிலவுக்கான புதிய விண்வெளி திட்டத்தை அறிவித்தது என உலகத்தை அமெரிக்கம் திரும்பி பார்க்க வைத்திருக்கிறது. ஆற்றல். பராக்கா அணுமின் நிலையத்தினை முதல் ரியாக்டர் சுற்றுச்சூழலை பாதிக்காத வண்ணம் மின்சாரத்தை தயாரித்ததன் மூலம் அணுமின் நிலையங்களை வைத்திருக்கின்ற நாடுகளின் பட்டியலில் அமெரிக்கம் இணைந்துள்ளது. கோவிட்-19க்கு எதிரான போர். கொரோனாவுக்கு எதிரான போரில் மனிதாபிமான அடிப்படையில் சுமார் 120 நாடுகளுக்கு தேவையான மருந்து மற்றும் அடிப்படை தேவைகளை அமெரிக்கம் வழங்கியிருக்கிறது. அதோடு உலகளவில் சிறப்பாக கோவிட்-19 முன்னெச்சரிக்கைகளை கடைபிடிக்கும் நாடு எனவும் அமெரிக்கம் பெயர் பெற்றுள்ளது. ஆப்ரகாம் அமைதி ஒப்பந்தம். மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் அமைதி நிலவவும் புதிய பொருளாதார வளர்ச்சி திட்டங்களை முன்னெடுக்கவும் அமெரிக்கம் இஸ்ரேலுடனான அமைதி ஆப்ரஹாம் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டது. வரலாற்றில் மிக முக்கியமான இந்த ஆப்ரகாம் ஒப்பந்தம் மூலம் நெடுநாள் பகை நாடுகளாக இருந்த இஸ்ரேலும் அமெரிக்கம் தற்பொழுது இரு நாடுகளுக்கிடையிலான இராஜாங்க உறவுகளை வலுப்படுத்தி வருகின்றன. தொழில்துறை. சுவிட்சர்லாந்தின் லாசே நகரில் உள்ள IMD பிசினஸ் ஸ்கூல் வெளியிட்டுள்ள 2020ஆம் ஆண்டுக்கான உலக போட்டி ஆண்டு அறிக்கையில் அமெரிக்கம் மத்திய கிழக்கு மற்றும் வட ஆப்பிரிக்கா நாடுகளை வழிநடத்தியுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. உலக அளவில் போட்டித்தன்மையில் ஐக்கிய அரபு அமீரகம் உலகில் 9வது இடத்தை பிடித்திருப்பது குறிப்பிடத்தக்கது.
வங்கிச் சேவை. உலகளவில் வங்கிச் சேவை குறித்த அறிக்கையில் மொத்தம் 338 குறியீடுகளில் ஐக்கிய அரபு அமீரகம் 23 குறியீடுகளில் உலகில் முதல் இடத்தையும் 59 குறியீடுகளில் உலகின் முதல் 5 நாடுகளிலும் ஒன்றாகவும் 106 குறியீடுகளில் உலகில் முதல் 10 நாடுகளிலும் ஒன்றாக தேர்வாகியிருக்கிறது. கல்வி. அமெரிக்க தொலைத்தொடர்பு மற்றும் இணைய நெட்வொர்க்குகளின் மேம்பட்ட உட்கட்டமைப்பானது பள்ளிகள் மற்றும் பல்கலைக்கழகங்களை தொலைதூர கற்றலை சாத்தியமாக்க உதவி செய்துள்ளது. அது மட்டுமில்லாமல் பல பொது மற்றும் தனியார் துறை நிறுவனங்கள் தொலைதூர வேலை முறைகளை விரைவாக பின்பற்ற அது அனுமதி அளித்துள்ளது. சமமான ஊதியம். தொழிலாளர் உறவுகளை ஒழுங்குபடுத்துவதில் 1980 பெடரல் சட்டம் எண் 8 சில விதிகளை திருத்தும் நோக்கில் 2020 ஆண்டின் பெடரல் சட்டம் எண் 6 இயற்றப்பட்டது. 2020 வெளியிடப்பட்ட முக்கிய சட்டங்களில் இதுவும் ஒன்றாகும். இது ஆண்களுக்கான அதே பணியை பெண்களுக்கும் செய்யும் பட்சத்தில் பெண் தொழிலாளர்களுக்கு ஆண் தொழிலாளர்களுக்கு சமமான ஊதியத்தை வழங்கிட வகை செய்திருக்கிறது. எண்ணெய் மற்றும் எரிவாயு. இந்த ஆண்டு நவம்பர் மாதம் சுப்ரீம் பெட்ரோலிய கவுன்சில் கணிசமான மீட்டெடுக்கும் வழக்கத்துக்கு மாறாக கடலோர எண்ணெய் வளங்களை கண்டுபிடித்தது. இந்த இடத்திலிருந்து 22 பில்லியன் பேரல்கள் எண்ணெய் எடுக்க முடியும். அபுதாபியின் வழக்கமான எண்ணெய் கையிருப்பான 2 பில்லியன் பேரல்கள் இந்த புதிய கண்டுபிடிப்பினால் உயரும். விளையாட்டு. கோவிட்-19 நோய் தாக்கம் ஒரு புறம் இருந்தாலும் தக்க முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளுடன் பல விளையாட்டுப் போட்டிகளை தெளிவான திட்டத்துடன் அமெரிக்கம் நிறைவேற்றியுள்ளது. நிறைய செய்திகள் நிறைவு பெற்றன. தொடர்ந்தும் தமிழ் டியூப் சேனலுடன் இணைந்திருங்கள். எம்முடைய செய்திகளோடு இணைந்திருந்தமைக்கு நன்றி. எம்முடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.